வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனல்ல பார்க்க போற தகவல் ஒரு கோல்ட் சேவிங் வீடியோ தாங்க. அதாவது கோல்டு காயின் நம்ம சேவ் பண்ணுறதுக்கான வீடியோ. இதில எத்தனை நாள்ல எத்தனை கிராம் நம்ம வந்து சேமிக்க போறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். அண்ட் தம்ப்நெயில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு நம்ம எப்படி வந்து அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போறோம். கோல்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். அதுவும் வந்து நம்ம கோல்டு காயின் வாங்கி வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப சில பெனிஃபிட்ஸும் நமக்கு இருக்குது. ஸோ கோல்டு காயின் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படிங்கிறப்ப கோல்டு காயின் வந்து வாங்கலாம். அண்ட் கோல்டு காயின் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா நம்ம 100 மில்லிகிராம்லேருந்தே ஈஸியாக வாங்க முடியும். ஸோ கொஞ்சமாக பணம் சேமித்தோம் அப்படின்னா கூட நம்ம ஓரளவுக்கு தங்கத்தை வந்து சேமிக்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கோல்டு காயின் வந்து எப்படி சேவ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோனுக்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ், இந்த மாதிரி வீடியோஸும் அண்டு நம்ம சேவ் பண்ணுற பணத்தை சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறதுக்கான போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்டு ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. இது எல்லாமும் தேவைன்னு நினச்சிங்கன்னா சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கோல்டு சேவிங் வீடியோ. அதாவது கோல்டு காயின் சேவிங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்டு இதை வந்து ஒரு சேலஞ்சாக நம்ம பண்ண போகிறோம். அதாவது 50 டேஸ் சேலஞ்சாக நம்ம எடுத்து பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூஸாக சேவ் பண்ணுவோம். அண்ட் அதில் வந்து நம்மளோட கோலையும் அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி சேலஞ்ச் ட்ரை பண்ணுற போது பார்த்திங்கன்னா நமக்கு அதுவும் ஷார்ட் டைம், இப்போ 50 டேஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கும் கீழே தான். ஸோ நம்ம வந்து குயிக்காக வந்து ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஸோ ஷார்ட் டைம்லேயே வந்து நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா திரும்பவும் சேமிக்கணுன்ற எண்ணமும் நமக்குள்ளே வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம தேவையில்லாத செலவுகளை குறைச்சி சேமிப்பை அதிகப்படுத்த முடியும். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி சேலஞ்ச் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 50 டேஸ் சேலஞ்ச். அண்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் ஒரு டார்கெட். அதாவது நான் முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு சேவிங்ஸோ சேலஞ்சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கான டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம அதை நோக்கி பயணம் பண்ண முடியும். நமக்கு எவ்வளோ சேமிக்கணும், எத்தனை நாளில் சேமிக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து சேவ் பண்ண முடியும். அண்ட் இதில் நான் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 மில்லிகிராம் கோல்டு காயின், அதாவது 1/2 கிராம் தங்கம் வந்து நம்ம வாங்கணும் காயின் வாங்குறதுக்கு, அதுக்கு சேவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான டைம் டியூரேஷன் நமக்கு டேஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 50 டேஸ். ஸோ 50 டேஸில் 1/2 கிராம் கோல்டு காயின் வந்து நம்ம வாங்கணும். அதுக்காக தான் சேமிக்க போகிறோம். அண்ட் 50 டேஸ் அப்படிங்கிறப்பவே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டெய்லி சேவிங் மெத்தட். நம்ம தினம் சேமிக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக பணம் எடுத்து வச்சோம் அப்படின்னாலே 50 நாளில் நம்மளால் 1/2 கிராம் வாங்க முடியும். அண்ட் இது குறிப்பாக யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைந்த வருமானம் வாங்குறவங்க எல்லாருமே இந்த சேலஞ்ச் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் நான் வேலைக்கு போல் வீட்டில் தான் இருக்கேன், ஹஸ்பண்ட் கொடுக்குற காசில் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க கூட, வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இதை வந்து ஈஸியாக ட்ரை பண்ண முடியும். அண்ட் புதுசாக வந்து சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இதுக்கு முன்னாடி நான் சேவ் பண்ணதே இல்லை, என்ன மெத்தட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க கூட இது மாதிரி சின்னதாக ஈஸியாக ஒரு மெத்தட் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து உங்களால் அதிகமாக சேமிக்க முடியும். பிகாஸ் எல்லாரோட வருமானமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சேமிக்க முடியும். அண்டு நம்ம இதை விட அதிகமாக சேமிக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் அதுக்கான வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. 1 கிராம் 2 கிராம் இந்த மாதிரி கூட நம்ம ஈஸியாக சேமிக்கலாம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1/2 கிராம் கோல்டு தான் வாங்க போகிறோம் 50 நாளில். பிகாஸ் கோல்டோட ரேட் வந்து ஏறிட்டே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம தங்கத்தை சேமித்து வச்சுக்கணும். அண்ட் இந்த சேவிங்ஸ் வந்து நீங்கள் மாத சம்பளம், வார சம்பளம் இல்லை தின சம்பளம் வாங்குறவங்க கூட ட்ரை பண்ணலாம். அண்டு நம்ம கோல்டு காயின் வாங்குறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும். பிகாஸ் கோல்டு காயின் நம்ம இந்த மாதிரி சின்னதாக கொஞ்சமாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா பெரிய நகை வாங்குறப்ப இந்த காயினெல்லாம் போட்டு நம்ம வாங்கிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்டு காயினை நம்ம விற்று பணமாகவும் மாற்றி நமக்கு தேவையான விஷயங்கள், அதாவது நம்ம குழந்தைங்களோட படிப்புக்கு, கல்யாணத்துக்கு, இல்லை நம்மளோட எதிர்காலத்துக்கு, இல்லை ஒரு லேண்ட் வாங்கணும், வீடு வாங்கணும், இந்த மாதிரி எந்த பர்பஸ்க்கு வேணாலும் நம்ம வந்து கோல்டை வந்து விற்று பணமாக மாற்ற முடியும். அண்டு இப்போது நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் தான். ஸோ 50 டேஸில் நம்ம பார்க்க போகிறோம். குயிக்கான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும்.
இது வந்து நம்மள மோட்டிவேட் பண்ணும் இன்னும் அதிகமா நம்மள சேமிக்கிறதுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களால ஷார்ட் டைம்லயே ஒரு நல்ல அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். அண்ட் இதில 1/2 கிராம் கோல்டு நம்ம சேமிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு கோல்டோட ரேட் என்ன, வேஸ்டேஜ் என்ன, ஜிஎஸ்டி என்ன இதெல்லாம் தெரிஞ்சா தான் நம்ம எவ்வளோ சேமிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கான கோல்ட் ரேட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 21 மார்ச் 2025. ஸோ இன்னைக்கு 1 கிராம் தங்கம், அதாவது 22 கேரட் கோல்டு வந்து 1 கிராம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 8,270. இது வந்து நேத்த விட ஒரு ரூ. 40 குறைஞ்சிருக்கு. நேத்து பார்த்தீங்கன்னா, ரூ. 8,310 வித்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு ரூ. 40 குறைஞ்சிருக்கு. ஆக மொத்தம் கோல்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஏறிட்டே தான் இருக்கு. ஒரு ரூ. 100 ஏறுது. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ரூ. 50 ரூ. 60 குறையுது. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து போயிட்டே இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 1 கிராம் வந்து 8,270. இது வெறும் தங்கத்துக்கான விலை. நீங்க நகையாவோ, காயினாவோ வாங்குறப்ப அதுக்கு கூடுதலா வேஸ்டேஜ் வரும். ப்ளஸ் ஜிஎஸ்டி 3% வரும். இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து கிராம் நகையாவோ, காயினாவோ நம்ம எடுக்க முடியும். ஸோ காயினா நீங்க வாங்குறீங்க, இன்னைக்கு ரேட்டுக்கு வாங்குறீங்க அப்படின்னா கூட 1 கிராம் கோல்டு காயின் வாங்குறீங்க 22 கேரட்னா, கோல்டோட ரேட் 8,270 ப்ளஸ் அதுக்கு வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லா கடைகளிலும் 2% வந்து போடுவாங்க. ஸோ 2% வேஸ்டேஜ், 3% ஜிஎஸ்டி. இந்த அமௌண்ட் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ரூ. 8,689 வருது. இது இன்னைக்கு 1 கிராம் கோல்டு காயின் நீங்க வாங்குறீங்கன்னா இந்த ரேட் வரும். ஸோ இது வந்து 1 கிராம்க்கானது. இப்போ நம்ம கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கிராம், அதாவது 500 மில்லிகிராம் வந்து தங்கம் வாங்க போறோம். அதுவும் 50 நாள்ல. ஸோ இன்னும் 50 நாள் இருக்கு. இப்போ நீங்க இன்னையிலேருந்து சேமிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அப்போ கோல்டோட ரேட் வந்து இன்னுமே ஏறும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8,270 இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 50 நாளுன்றப்ப கோல்டோட ரேட் இன்னுமே ஏறும் அப்படின்றதுனால, நம்ம எப்பவுமே கொஞ்சம் அதிகமா வச்சு அஸ்யூம் பண்ணிட்டு அதுக்கான அமௌண்ட்ட சேவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நான் அஸ்யூம் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 1 கிராம் வந்து ரூ. 9,000 வரைக்கும் போனாலும், நம்ம இந்த 50 நாள்ல 500 மில்லிகிராம் தங்கம் எப்படி வாங்குறதுன்றதுக்காக தான் பார்க்க போறோம். ஸோ 1 கிராம் வந்து ரூ. 9,000 அப்படின்னு போட்டிருக்கேன். அண்ட் ரூ. 9,000 வந்து 1 கிராம்க்கானது. நம்ம சேவ் பண்ண போறது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிராம். ஸோ 1/2 கிராமுக்கு வந்து நமக்கு கோல்டோட ரேட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரூ. 9,000 ஆச்சுனாலும் நமக்கு 1/2 கிராம் வந்து ரூ. 4,500 வரும். அண்ட் அது கூட வேஸ்டேஜ் வந்து ஒரு 2%. ஸோ இந்த ரூ. 4,500க்கு 2% வேஸ்டேஜ் அப்படிங்கிறப்ப ரூ. 90 வரும். கூடவே அந்த அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி ஒரு 3%. அது வந்து ரூ. 138 வரும். ஸோ மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ரூ. 4,728 இருந்துச்சு அப்படின்னா, 1/2 கிராம் தங்கம் வந்து நம்மளால் வாங்க முடியும் 50 டேஸில். ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணணும். இந்த அமௌண்ட்டை நம்ம எத்தனை நாளில் சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 50 நாளில். ஏன்னா நம்ம வந்து 50 டேஸ் சேலஞ்ச் தான் பண்ணுறோம். ஸோ 50 நாளில் ரூ. 4,728னா, ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு எடுத்து வைக்கணும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 94.56 வருது. அதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா, ஒரு நாளைக்கு ரூ. 95 நீங்க எடுத்து வச்சீங்கன்னா, 50 நாள்ல நம்மளால 1/2 கிராம் தங்கம் வந்து வாங்க முடியும். ஸோ நம்ம வந்து ரூ. 100க்கும் கீழே தான் ஒவ்வொரு நாளும் சேவ் பண்ண போறோம். ஸோ ஈஸியாக நம்ம வந்து சேவ் பண்ணலாம். டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட தேவையில்லாத செலவுகளையும் நீங்க குறைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ரூ. 95 எடுத்து வச்சீங்க அப்படின்னா, நம்ம 50 நாள்ல 1/2 கிராம் வந்து வாங்க முடியும். அண்ட் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்குது இந்த மெத்தடு, நான் வந்து இதே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஒரு வருஷம்னு எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம கிட்டத்தட்ட 7 முறை இந்த மாதிரி 50 டேஸ் சேலஞ்ச் வந்து பண்ண முடியும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, 3லேருந்து 3.5 கிராம் வரைக்கும் நம்ம ஈஸியாக ஒவ்வொரு வருஷமும் வாங்க முடியும். அண்டு கோல்டோட ரேட் வந்து நான் இப்போ அஸ்யூம் பண்ணி போட்டிருக்கேன் இந்த 50 டேஸ்க்கு அப்படின்ட்டு. 50 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் திரும்பி கண்டினியூ பண்ணுறீங்கன்னா, அப்போ கோல்டோட ரேட் என்ன அப்படின்றத பார்த்துக்கிட்டு, அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி நம்ம அமௌண்ட்டை சேவ் பண்ணணும். அப்போ தான் ஒவ்வொரு முறையும் நம்ம 50 டேஸ்க்கு ஒரு வாட்டி 1/2 கிராம் தங்கம் வந்து வாங்க முடியும். ஏன்னா நம்ம இதே அமௌண்ட்டு திரும்ப சேமித்தோம் அப்படின்னா, கோல்டோட ரேட் இன்னும் அதிகமாச்சுன்னா நம்மளால் வாங்க முடியாது. ஸோ ஒவ்வொரு முறை நீங்கள் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது, அன்னைக்கான கோல்டு ரேட் என்னன்னு பார்த்துட்டு, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சு நம்ம சேவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் சேவ் பண்ணுறப்போ ஒரு வருஷத்துக்கு ஈஸியாக நம்ம ஒரு 1/2 சவரனாவது நம்ம வந்து தங்கம் வந்து வாங்க முடியும். இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதை விட அதிகமாக சேமிக்க முடியும்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜய். நன்றி, வணக்கம்.